பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நீதிமானை சோதித்து தருகிறார் என்று சொல்லி சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் நீதிமானை சோதிக்க வேண்டும்? நீதிமானை சோதிப்பதினால் அவனுக்கு என்ன லாபம் என்கிற பல கேள்விகள் நமக்குள்ளே எழும்புகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான விளக்கத்தை நாம் சற்று பார்ப்போமா? தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக அவனை அழைத்தார். அவனும் விசுவாசத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றினான். இருப்பினும் அவன் சோதிக்கப்பட்டான். இவ்விதத்திலே சோதிக்கப்பட்டான். எல்லாவற்றையும் தேவனுக்கு அருளின போதும் பிள்ளை செல்லும் என்கிறதை அவனுக்கு அருளி செய்கிறதிலே கர்த்தர் தாமதித்தார் என்று பார்க்கிறோம். தாமதித்ததின் நோக்கம் என்னதென்று நாம் பார்க்கும் பொழுது, அவன் விசுவாசித்தது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளை இல்லாத நிலைமையில் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணும்படியாய் செய்தார். அந்த நட்சத்திரங்களை அவன் எண்ணினபடியினாலே, அவனுடைய விசுவாசத்தின் கிரிகள் வெளிப்பட்டபடியினாலே கர்த்தர் அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை அவனுக்கு அருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு அருளின அந்த பிள்ளை செல்வத்தை மீண்டுமாக பலியாக கேட்கிறார் ஆண்டவர். அதையும் அவன் பொருட்படுத்தாமல் அதை பலி கொடுக்கிறதுக்காக அந்த மோரியா மலையிலே பலியிடுகிறதுக்காக கடந்து போகிறான். கர்த்தரோ மகனை பலியிடுகிறதுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைச்சிருந்தார். ஆபிரகாம் அன்றைக்கு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை குறைவற்றவனாய் ஆசீர்வாதமாய் அவனை மாற்றுகிறதற்கு அவன் விசுவாசத்திலே நீதியை கர்த்தர் எதிர்பார்த்தார். அந்த நீதி அன்றைக்கு காணப்பட்டது. இரண்டாவது, தன்னுடைய மகனே தனக்கு பலியவர் கொடுக்க அவர் கேட்ட பொழுது அதையும் செலுத்துகிறதுக்கு அவன் கடந்து போனபடியினாலே அந்த நீதியின் கிரியை பார்த்த கர்த்தர் அவன் மூலமாய் உலகத்தில் உள்ள வம்சங்கள் எல்லாம், ஏன் இன்றைக்கு நம்மையும் தேவனை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு பெரிதான கிருபையை அவன் மூலமாய் நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எனவே ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்கிறது அவனை நஷ்டப்படுத்துகிறதுக்கோ அவனை குறைவுபடுத்துகிறதுக்கு அல்ல. தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்தையும் அவன் பெற்று வாழ்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவன் மூலமாய் அவன் பின் சந்ததிகளாகிய நாமும் பெற்று வாழ்வதற்கான கிருபைகளை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தந்திருக்கிறார் என்கிறதை புரிந்து கொண்டு, தேவன் நம்மை சோதிக்கும் போது அவன் நம்மை பொல்லாயினால் சோதிக்கிறது அல்ல என்கிற யாக்கோபு 1 நாம் வாசிக்கிறதை போல நம்முடைய சுய எச்சினால் எழுப்புண்டு சோதிக்கப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவன் நம்மை சோதித்து அறிந்தபோது நாம் பொன்னாய் விளங்குவோம் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.